நபி அவர்களை ஹிந்து வர்ணிப்பதை நாம் கேட்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர் கவலை கொண்டவர்கள், நிரந்தர சிந்தனையுடையவர்கள். அவர்களுக்கு ஓய்வு கிடையாது. தேவையின்றி பேச மாட்டார்கள். நீண்ட நேரம் அமைதியாக இருப்பார்கள். பேசினால் வாய் நிரம்ப பேசுவார்கள். பேச்சை முடிக்கும் போது முழுமையான வார்த்தைகளை கொண்டு முடிப்பார்கள். கருத்தாழமுள்ள வாக்கியங்களால் உரையாற்றுவார்கள். தெளிவாக பேசுவார்கள். அது தேவையை விட குறைவாகவோ அதிகமாகவோ இருக்காது. முரட்டு குணம் கொண்டவரும் இல்லை, அற்பமானவரும் இல்லை. அல்லாஹுவின் அருட்கொடை குறைவாக இருந்தாலும் அதை நிறைவாக மதிப்பார்கள். எதையும் இகழ மாட்டார்கள். உணவுகளை புகழவோ குறை கூறவோ மாட்டார்கள். சத்தியத்திற்கு பங்கம் விளைவித்தால் அவர்களுடைய கோபத்திற்கு முன் யாரும் நிற்க முடியாது. பழிவாங்கியே தீருவார்கள். தங்களுக்காக கோபப்படவோ பழிவாங்கவோ மாட்டார்கள். சந்தோஷம் மிகுந்தால் தங்களது பார்வையை தாழ்த்திக் கொள்வார்கள். பெரும்பாலும் புன்முறுவலாகவே சிரிப்பார்கள். சிரிக்கும்போது பற்கள் பனிக்கட்டிகளைப் போல் காட்சியளிக்கும். தேவையற்றதை பேசாமல் தங்களது நாவை பாதுகாத்துக் கொண்டு தேவையானவற்றையே பேசுவார்கள். தங்களது தோழர்களிடையே நட்பை ஏற்படுத்துவார்கள். பிரிக்க மாட்டார்கள். ஒவ்வொரு சமுதாயத்தின் சிறப்பிற்குரியோர்களை தானும் கண்ணியப்படுத்தி சிறப்பிப்பார்கள். அவரையே அவர்களின் நிர்வாகியாக நியமிப்பார்கள். ஒருவருடைய தீங்கினால் அவரிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பார்கள். முற்றிலும் அவரை விட்டு முகத்தை திருப்பிக் கொள்ள மாட்டார்கள். காணாத தங்களின் தோழர்களை பற்றி அக்கறையாக விசாரிப்பார்கள். மக்களிடம் அவர்களின் நிலவரங்களை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வார்கள். நல்லதை நல்லது என்றும் சரியானதென்றும் கூறுவார்கள். கெட்டதை கெட்டதென்று உரைத்து அதனை புறக்கணித்து விடுவார்கள். நடுநிலையாளர்கள். முரண்பட மாட்டார்கள். மக்கள் மறந்து விடுவார்கள் என்பதால் அவர்கள் எதையும் மறவாமல் இருப்பார்கள். எல்லா நிலைகளிலும் ஆயத்தமாக இருப்பார்கள். சத்தியத்தில் குறைவு செய்யவோ அதை மீறவோ மாட்டார்கள். மக்களில் சிறந்தவர்தான் நபி அவர்களுடன் இருப்பார்கள். நபி அவர்களிடம் மிகச் சிறப்பிற்குரியவர்கள் யாரென்றால், மக்களுக்கு அதிகம் நன்மையை நாடுபவர்கள்தான். அதிகம் மக்களுக்கு உதவி உபகாரம் புரிபவர்கள்தான் நபியிடம் மிக்க கண்ணியத்திற்குரியவராக இருப்பார்கள். அமர்ந்தாலும் எழுந்தாலும் அல்லாஹுவே நினைவு கூறுவார்கள். சபைகளில் தனக்காக இடத்தை தெரிவு செய்து கொள்ள மாட்டார்கள். சபைக்கு சென்றால் சபையின் இறுதியிலேயே அமர்ந்து கொள்வார்கள். அவ்வாறே பிறரையும் பணிப்பார்கள். தன்னுடன் அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவருடனும் உரையாடுவார்கள். தன்னை விட யாரும் நபி அவர்களிடம் உயர்ந்தவர் இல்லை, தானே நபி அவர்களிடம் நெருக்கமானவர் என்று ஒவ்வொருவரும் எண்ணும் அளவுக்கு நடந்து கொள்வார்கள். ஒருவர் ஏதாவது தேவைக்காக வந்தால் அவராகச் செல்லும் வரை அவருடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். தேவையை கேட்கும்போது அதனை நிறைவேற்றி தருவார்கள் அல்லது அழகிய பதிலை கூறுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தயாள தன்மையையும் நற்குணங்களையும் அனைத்து மக்களுக்கும் விசாலப்படுத்தி இருந்தார்கள். எனவே மக்களுக்கு ஒரு தந்தையைப் போல் திகழ்ந்தார்கள். உரிமையில் அவர்களிடம் அனைவரும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருந்தார்கள். இறையச்சத்தை கொண்டே மக்களுடைய சிறப்புகள் நிர்ணயிக்கப்பட்டன. கல்வி, கண்ணியம், பொறுமை, சகிப்புத்தன்மை, வெட்கம், நம்பிக்கை அனைத்தும் நிறைந்ததாக அவர்களது சபை இருந்தது. அங்கு உரத்த குரல்கள் ஒலிக்காது. கண்ணியம் குலைக்கப்படாது. தவறுகள் நிகழாது. இறையச்சத்தால் ஒருவருக்கொருவர் பிரியத்துடன் நடந்து கொள்வார்கள். பெரியவருக்கு கண்ணியமும் சிறியவர்களுக்கு இரக்கமும் காட்டுவார்கள். தேவையுடையோருக்கு உதவி செய்வார்கள். புதியவர்களுடன் நட்புடன் நடந்து கொள்வார்கள். எப்பொழுதும் மலர்ந்த முகமும் இலகிய குணமும் நளினமும் பெற்று இருப்பார்கள். கடுகடுப்பானவரோ, முரட்டு குணம் கொண்டவரோ, கூச்சல் இடுபவரோ, அருவருப்பாக பேசுபவரோ, அதட்டுபவரோ, அதிகம் புகழ்பவரோ அல்லர். விருப்பமற்றதை கண்டுகொள்ள மாட்டார்கள். நிராசையாகவும் மாட்டார்கள். 3 குணங்களை விட்டு தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். 1 முகஸ்துதி, 2 அதிகம் பேசுவது, 3 தேவையற்றதில் ஈடுபடுவது. மக்களை பற்றி 3 காரியங்களை தவிர்த்து கொண்டார்கள். 1 பிறரை பழிக்க மாட்டார்கள். 2 பிறரை குறை கூற மாட்டார்கள். 3 பிறரின் குறையை தேட மாட்டார்கள். நன்மையானவற்றை தவிர வேறு எதுவும் பேச மாட்டார்கள். அவர்கள் பேசினால் சபையோர்கள் அமைதி காப்பார்கள். தங்களின் தலை மீது பறவை அமர்ந்திருப்பது போல் அசையாமல் இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியானால் தோழர்கள் பேசுவார்கள். நபியின் முன் பேசும்போது தோழர்கள் போட்டியிட்டு கொள்ள மாட்டார்கள். யாராவது பேசத் தொடங்கினால் அவர் முடிக்கும் வரை அவருக்காக அமைதி காப்பார்கள். முதலில் பேசியவரின் பேச்சை ஏற்பார்கள். மக்கள் சிரிப்பதைக் கொண்டு தானும் சிரிப்பார்கள். மக்கள் ஆச்சரியப்படுபவற்றைக் கண்டு தானும் ஆச்சரியப்படுவார்கள். புதியவரின் முரட்டு பேச்சை சகித்துக் கொள்வார்கள். தேவையுடையோரை நீங்கள் பார்த்தால் அவர்களின் தேவையை நிறைவேற்றுங்கள் என்பார்கள். உதவி உபகாரம் பெற்றவர் நன்றி கூறினால் மட்டும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆதாரம் ஷமாயிலுத் திர்மிதி, அஷ்ஷிஃபா. ஹாரிஜா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையினில் கண்ணியத்திற்குரியவர்களாக தோற்றமளிப்பார்கள். தங்களது உடல் உறுப்புகளில் எதையும் வெளிக்காட்ட மாட்டார்கள். அதிகம் மௌனம் காப்பார்கள். தேவையற்றதை பேச மாட்டார்கள். அழகிய முறையில் பேசாதவரை புறக்கணித்து விடுவார்கள். அவர்கள் புன்முறுவலாகவே சிரிப்பார்கள். அவர்களின் பேச்சு தெளிவாக இருக்கும். தேவையை விட அதிகமாகவோ குறைவாகவோ இருக்காது. நபி அவர்களின் கண்ணியத்தை முன்னிட்டும் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுக்கு முன் தோழர்கள் புன்முறுவலாகவே சிரிப்பார்கள். ஆதாரம் அஷ்ஷிஃபா. சுருங்கச் சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமை பெற்ற தன்மைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார்கள். நற்பண்புகளில் அவர்களுக்கு நிகர் கிடையாது. அல்லாஹ் நபி அவர்களுக்கு மிக அழகிய முறையில் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தான். நிச்சயமாக நீங்கள் நற்குணமுடையவராகவே இருக்கின்றீர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 68 வசனம் 4 என்று அவர்களை புகழ்ந்து கூறியிருக்கின்றான். இந்த நற்பண்புகள் நபி அவர்கள் மீது மக்களுக்கு விருப்பத்தையும் நெருக்கத்தையும் ஏற்படுத்தியது. இந்த பண்புகள் அவர்களை உள்ளங்கவர் தலைவராக திகழச் செய்தது. முரண்டு பிடித்த அவரது சமுதாய உள்ளங்களை பணிய வைத்தது. மக்களை கூட்டம் கூட்டமாக அல்லாஹுவின் மார்க்கத்தில் சேர்த்தது. இதுவரை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறிய நற்பண்புகள் அவர்களது மகத்தான தன்மைகளின் சிறு கோடுகள்தான். அவர்களிடம் இருந்த உயர்ந்த பண்புகளின் உண்மை நிலைமையையும் அதன் ஆழத்தையும் எவராலும் அறிந்து கொள்ள முடியாது. தனது இறைவனின் பிரகாசத்தால் ஒளிபெற்று குர்ஆனை தனது பண்புகளாக கொண்டு மேன்மையின் உச்சகட்டத்தை அடைந்த மனித சமுதாயத்திலேயே மிக மகத்தானவரின் உண்மையை அறிந்து கொள்ள யாரால்தான் முடியும்? அல்லாஹுவே, முஹம்மதின் மீதும் முஹம்மதின் கிளையார்கள் மீதும் உனது தனிப்பட்ட கருணையை அருள் புரிந்திடு. இப்ராஹிமின் மீதும் இப்ராஹிமின் கிளையார்கள் மீதும் உனது தனிப்பட்ட கருணையை அருளியது போன்று நிச்சயமாக நீயே புகழுக்குரியவன், கண்ணியத்திற்குரியவன். அல்லாஹுவே, முஹம்மதின் மீதும் முஹம்மதின் கிளையார்கள் மீதும் அருள் வளங்களை அருள் புரிந்திடு. இப்ராஹிமின் மீதும் இப்ராஹிமின் கிளையார்கள் மீதும் அருள் வளங்களை நீ அருள் புரிந்தது போன்று நிச்சயமாக நீ புகழுக்குரியவன், கண்ணியத்திற்குரியவன்.